அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலையின் உதயத்தை காண்பதற்கு எங்களுக்கு கிருபை காட்டினீர். நன்றி ஆண்டவரே. உம்முடைய தயவு, உம்முடைய ஒத்தாசை இந்த நாளில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து பாதுகாத்து இந்த நாளின் விடியலை காட்டின உம்முடைய சமூகத்தில் அந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளின் வெளிச்சத்திலே நாங்கள் எந்த நிலையிலும் இருளை காணாதபடி எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாக காணப்பட கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் ஒரு புதிய நாளின் ஆரம்பத்தை ஆண்டவர் நமக்கு காணும்படி கிருபை செய்திருக்கிறார். வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் யோபுவின் புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் ஒரு ஆண்டவருடைய மகத்துவத்தை குறித்து அங்கு யோபு சொல்லி இருக்கிறார். அந்த மகத்துவம் என்ன என்றால், யோபு 9:4 இப்படி சொல்லுகிறது: அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமுள்ளவர், அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? இந்த வசனம் நமக்கு கற்பிக்கிற சத்தியம் என்னவென்றால், அவர் இருதயத்தில் ஞானமுள்ளவர். உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது என்று அங்கு நீதிமொழிகள் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஞானமுள்ளவர், பலத்தில் பராக்கிரமம் உள்ளவர். நாம் துன்பப்படும் போது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னாரே, அந்த பலத்தில் பராக்கிரமம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன். இந்த பூலோக மக்கள் ஒவ்வொருவரும் படுகிற நிந்தைகளில், பலவீனங்களில் அவர் நம்மை தாங்குகிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவருக்கு விரோதமாக தன் இருதயத்தை கடினப்படுத்தி நன்றாக வாழ்ந்தவன் இந்த லோகத்தில் யாரும் இல்லை. அவருக்கு நேராக நம்ம இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் நாசமடைவான் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனவே அவருடைய மகிமையை எப்படி நாம் யோசித்து பார்க்க முடியும் என்பதை நாம் சற்று சிந்திப்போம். வேதாகமத்தில் இதே புஸ்தகத்தில் யோபுவின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார்: இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன ஒருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் என்று சொல்லுகிறார். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். என்னிடத்தில் வருவோனை நான் புறம்பே தள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற தேவன். அவருடைய மகத்துவம் எவ்வளவு பராக்கிரமம் உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லும்போது 104வது சங்கீதம், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 104வது சங்கீதம் 24வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளை எல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். தேவனுடைய படைப்பில் இந்த உலகம்
எவ்வளவு மனித ஞானத்திற்கு மேலான ஒரு ஞானத்தை, எந்த ஒரு மனிதனுடைய இருதயத்திலும் உருவாகாத ஒரு ஞானத்தை ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார். இப்பொழுது நாம் காண்கிற இந்த உலகம் எந்த ஒரு மனிதனாலும் உருவாக்கப்பட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை, உருவாக்கப்பட முடியாது. அவ்வளவு ஞானத்தை பெற்றவர் நம்முடைய தேவன். அவர் உருவாக்கின ஒவ்வொரு பொருள்களும் இந்த பூமியில் நிறைப்பட்டு இருக்கிறது என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். நாம் ஒவ்வொரு காலத்தின் நினைவுகளில் நாம் தேவனோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்ம எப்படி பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்த்தால், தானியேலின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கும்போது, தானியேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ வார்த்தைகளிலே தானியேல் 2:20 அவர் சொல்லுகிறார், தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்தை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரி உண்டாவதாக, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அப்படிப்பட்ட ஞானத்தையும் வல்லமையுடைய தேவனுடைய நாமம் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட கடவுது என்று இங்கு தானியேல் 2:20 நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவருடைய ஞானத்திற்கு ஈடாக, ஒப்பனையாக இந்த பூலோகத்தில் ஞானமுள்ளவர்கள் யார்? ஒருவரும் இல்லை. மனிதன் தேவனை காட்டிலும் வல்லவராய் இருக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. தேவனுக்கு ஆலோசனைக்காரனாய் இருப்பவர் யார்? யாரும் இல்லை. அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட உயர்ந்த மகத்துவமுள்ள, வல்லமையுள்ள, பராக்கிரமமுள்ள தேவனுக்கு நாம் எவ்வளவு உண்மையாய் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மேலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், ரோமரின் புஸ்தகம் அங்கு 11வது அதிகாரம் அங்கு 31வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ரோமரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31வது வசனம், எல்லார் மேலும் இரக்கமாய் மன்னிக்கவும், அவர்கள் கீழ்ப்படியாமல் இருந்தும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தோம், பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். தேவனுடைய வார்த்தைகளை யார் ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கிறார்களோ, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்களோ, அவர்களுடைய இருதயமும் இரக்கம் பெற்று தேவனுடைய சமூகத்தில் இரக்கமுள்ள பிள்ளைகளாக வாழக்கூடிய காலம் வரும் என்று இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஜீவிதத்திலே ஆண்டவரோடு இருக்கிற அந்த அனுபவம் நம்மை எப்படி தேவனுடைய சமூகத்தில் பலப்படுத்துகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மை பலப்படுத்துகிறவர் தேவன். நாம் பலம் குன்றி போகும்போதெல்லாம் நாம் தேவனுடைய பார்வையிலே விழுந்தவர்களாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற முடியும். ஆனால் அந்த பலவீனத்திலும் கூட ஆண்டவர் நம்மை தாங்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 1:19 இப்படி சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவமும் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி
அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். பவுல் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய வல்லமையின் பராக்கிரமம் எந்த அளவிற்கு நம்மை தேவ சமூகத்தில் சேர்க்க வேண்டுமோ அந்த அளவிற்கு சேர்க்க வேண்டும் என்று அதற்காக நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் குணங்கள் எப்படிப்பட்டது? கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்கினவரும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடையும்படி நம்மை தகுதி உள்ளவராக்கினார். பிறப்பில் நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த படைப்பில் நாம் தேவதூதரை காட்டிலும் சற்று சிறியவராக சிருஷ்டிக்கப்பட்டோம். படைத்ததற்கு பின்பு நம்முடைய ஆத்மீக வளர்ச்சியில் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நமக்கு ஆலோசனை சொன்னவர் நம் தேவன். நீங்கள் நான் ஒளியில் இருக்கிறது போல நீங்களும் ஒளியிலே இருங்கள், ஒளியின் பிள்ளைகளாக இருங்கள், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று சொன்னவர் அந்த தேவன். அப்படி சொல்லி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய ஆத்மீக வளர்ச்சியில் நாம் நிந்திக்கப்படக்கூடாது என்று நினைத்து நம்மை ஒவ்வொரு முறையும் நம்முடைய பலவீனங்களிலிருந்து நம்மை தாங்கி எடுத்து நம்மை பாதுகாக்கிற தேவன் சொல்லுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கு அடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினவர். அன்பு பிள்ளைகளை, இந்த வார்த்தை எவ்வளவு நமக்கு பெருமிதம் கொடுக்கிறது. ஒன்றுக்கும் உதவாத குப்பை மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட நாம் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு உருவாக்கினவரை துன்பப்படுத்துகிற குணங்களை பெற்றிருக்கிற நம்மை ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்கினார். அன்பு பிள்ளைகளே, அப்படி என்றால் எந்த பலவீனங்களை பெற்றிருந்தாலும், எந்த மாமிச இச்சைகளுக்கு கொண்டிருந்தாலும் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களுடைய பங்கிலே நாமும் பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றுகிறவர் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று யோசிப்போம். இந்த வார்த்தை தேவன் நமக்கு எப்படிப்பட்ட மகிமையை கொடுத்தார் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். எந்த ஒரு வல்லமையும் நம்முடைய பலவீனங்களை நாம் பெற்றிருந்த போதிலும் அந்த பலவீனங்களின் நிமித்தம் நாம் துன்பப்படாதபடி நம்மை காத்து நடத்துகிற தேவன் சொல்லுகிறார், எல்லா நிலைகளிலும் நாம் ஏற்ற காலத்தில் ஆண்டவருக்கு மகிமையாக காணப்படுகிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்வளவு ஆலோசனைகள் சொல்லுகிற தேவன் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் நம்முடைய காலத்தின் பலத்தை உணர்ந்து ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமாக நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் அங்கு 19வது வசனம் சொல்லுகிறது, பூமியை தத்தளிக்க பண்ண
கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரஸ்தாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்ளுவார்கள். அன்பு பிள்ளைகளே, இவ்வளவு ஆலோசனைகளை கொடுத்த தேவன் தம்முடைய பிரசன்னத்தை இந்த லோகத்தில் காண்பிக்க வரும்போது அநேகர் தங்களை மறைத்து கொள்ளக்கூடிய அனுபவத்திலே இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஜீவிதத்தில் நாம் பங்கடைய வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நாம் எவ்வளவு பங்கடைய வேண்டுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தேவனுடைய வார்த்தைகளை ஏற்று நடப்பதற்கான ஆலோசனையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் உள்ளவர் என்று யோபு சொன்னாரே, அந்த வார்த்தையை நாம் தக்க வைத்து அவருக்குரிய குணத்திலே நாம் நடந்து பரிசுத்தவான்களுடைய பந்தியிலே நாம் பங்கடைய வேண்டுமென்று நம்மை தகுதிப்படுத்துகிற தேவன் எபேசியர் 1:19 வாசிக்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் ஏற்று நடக்க நம்மை தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், ஜெபிப்போம். மகா உன்னதங்களில் வீற்றிருந்து மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு சாட்சிகளாக உம்முடைய சமூகத்தில் இந்த நாளின் வாழ்க்கையை அர்ப்பணிக்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பராக்கிரமம் உள்ளவர், உம்முடைய நாம மகிமைக்கு எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த வாழ்க்கையில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நீர் பரிசுத்தவான்களுடைய பந்தியிலே பங்கடைவதற்கு எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன், அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கே எங்களுக்கு தாரும். ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அந்த நாளின் ஜீவிதத்தை இரவலாக நாங்கள் பெற்று கடந்து கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த ஆசீர்வாதத்தை தந்து உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இருக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் நாம் நம்மை ஒப்புக் கொடுத்தோம். இந்த நாளின் வார்த்தைகள் நம்மை விசுவாசத்தில் இன்னும் பலப்படுத்தும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.